ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். காணாங்கத்தை மீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது நான் இந்த மீனை வச்சு ஒரு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். காணாங்கத்தை மீன் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மண் சட்டியை சூடு பண்ணிக்கிறேன். நல்ல மண் சட்டி சூடானதுக்கப்புறமா 4-5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பாருங்கள், இது வடகம். இதை தான் நான் தாளிக்க போகிறேன். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி அம்மா எல்லாருமே இது தான் செய்வாங்க. ஸோ நான் வேறு எதுவுமே இந்த மீன் குழம்புக்கு இன்றைக்கி தாளிக்க போகிறதில்ல. யாரெல்லாம் வடகம் வச்சு மீன் குழம்பு செய்வீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடகம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல் சீவி வச்சுக்கிட்டேன். துருவி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த சைஸு கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் மீன் குழம்புக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதக்கி விடலாம். ஒரு 50% வதக்குனா போதும். டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும் இந்த வெங்காயம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த வடகம் தாளிக்கும் போது குழம்பு ரொம்பவே வாசனையாக அவ்வளோ மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் ஸ்டைலில் இந்த வடகம் தான் தாளிப்பாங்க. நம்மள மாதிரி வெந்தயம் கடுகு இதெல்லாம் தாளிக்கவே மாட்டாங்க. இப்போ பாருங்கள், மீன் நான் கழுவி வச்சுருந்தேன் இல்லைங்களா. இந்த மீனில் நான் தலைப்பகுதியும் நடுப்பகுதியும் நான் குழம்பு வச்சுட்டு மீதியை வறுக்க போகிறேன். பாருங்கள், மீனை இந்த வெங்காயத்து கூடவே நம்ம சேர்க்க போகிறோம். எப்போவுமே மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா சேர்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த டிஷ்ஷு அந்த மாதிரி நான் செய்யலை. ஸோ பாருங்கள், மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கலராமல் சும்மா ஜஸ்ட் அதை செட் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். செட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், புளி இல்லை, நான் ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா கையாலேயே மசிச்சு வச்சுக்கிறேன். ஒரு 3 தக்காளி எடுத்து மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கையாலேயே பிசைஞ்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால். ஸோ அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த பொடி நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி கூட்டி குறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை கரைச்சி நான் புளியை இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ புளி சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா கரண்டி, இதுக்கு மேலே நம்ம கரண்டி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை கையாலுமே எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விட போகிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி இப்போவே சேர்த்துக்கோங்க. மறுபடியும் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஸோ அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த 4 பீஸு துண்டு நம்ம வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். பாருங்கள், இது உள்ள மசாலாலாம் செட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கீறி வச்சுக்கோங்க இந்த மீன் எல்லாத்தையும். ஏன்னா அப்போ தான் உள்ளே எல்லாமே மசாலா செட் ஆகும். இல்லைனா ஒரு மாதிரி கீழே உள்ளெல்லாம் சல்லுன்னு இருக்கும். ஸோ அதனால் மசாலா உள்ளெல்லாம் இறங்கணும். அதனால் இந்த மாதிரி கீரி 2 பக்கமும் கீறி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு இருக்கும், அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் நல்லா நைஸாக நச்சு வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பாருங்கள், தக்காளி நான் குழம்புல ஊற்றும் போதே 1 ஸ்பூன் அளவு நான் தக்காளி அந்த சாறு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி புளியும் அதே மாதிரி கரைச்சி ஊற்றும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் புளி இதில் சேர்த்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். நான் லெமன் சேர்க்க மாட்டேன் இதில், இந்த டிஷ்ஷுக்கு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆயிலையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி யாருமே நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தக்காளியும் புளியும் ஊற்றி மீன் வறுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடையில நம்ம கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது உள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நம்ம ஃபுல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளெல்லாம் நம்ம கையாலேயே கொஞ்சம் அழுத்தி விட்டோன்னா உள்ளே நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். ஸோ இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குழம்பு கொதித்து ரெடி ஆகிற வரைக்கும் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வாங்க இப்போ குழம்பை போய் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூனு மிளகு சீரகம் நல்லா தட்டி வச்சுருக்கேன் அம்மியில். ஸோ அந்த மிளகும் சீரகத்தையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூனு ஆயிலையும் அதில் மேலே நான் ஊற்றிக்கிறேன். இது சூடு பண்ண ஆயில் தான், நல்லா கொதிக்க வச்ச ஆயிலு. ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள், கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தேன், கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மீன் உங்களுக்கு எப்படி குழஞ்சிருக்கா இல்லை அப்படியே இருக்கான்றதை நம்ம இப்போ காட்ட போகிறோம். ஏன்னா எல்லாருமே குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டைலில் பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாகவே தேவைப்படும். உப்பு காரம்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் உடஞ்சிருக்கான்னு பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே நான் மீன் போட்டிருக்கேன். ஸோ மீன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம போட்ட மீன் அப்படியே இருக்குது பாருங்கள், எந்த இடத்துலையும் உடையில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இந்த நடுப்பகுதியை பாருங்கள், இந்த துண்டு மீன் கூட உடையவே இல்லை. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது மீன் வறுத்துடலாம். நான் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சார் நான் ஒரு 4 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் பேனில் வறுக்கிறேன், தோசைக்கல்லில் சேர்க்குற மாதிரி இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட். இப்போது ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மேக்னேட் பண்ணி வச்சுருந்த அந்த மீனை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ 4 துண்டு மீனையும் சேர்த்துட்டு, நாங்கள் 2 பேர் தான், பிள்ளைங்க எல்லாம் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீதி இருக்கிற மசாலாலாம் மேலே ஃபுல்லாகவே அதை நல்லா செட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா மசாலாலாம் வீணாகக்கூடாது, அதனால். ஸோ இப்படி மீன் மேலே எல்லா மசாலாவும் செட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வேக விடுவோம். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி எல்லாத்தையுமே திருப்பி வச்சு வதக்கி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக மீன் வறுக்க போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட டேஸ்ட் எப்படி வந்ததுன்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் வறுத்திங்கன்னா. ஸோ லெமன் புளிஞ்சது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், புளி புளிஞ்சது ஊற்றின ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாமே நல்லா சூப்பராக வறுத்து எடுத்துட்டோம். இந்த ஃப்ரை பண்ண மீனுக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு நல்லா இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது, காணாங்கத்த மீன் வாங்கி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா, அது ஞாபகம் வருது எனக்கு. ஸோ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு ரெடி, மீன் வறுவல் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மறுபடியும் ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷைனியின் சமையல்.